தமிழ்நாடு ஐஎன்டிசி சார்பாக அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அகில இந்திய கட்டிடத் தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் சார்பாக இந்த மே தின வாழ்த்துக்களை அனைத்து தொழிலாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மே தினத்தை உலகெங்கும் இருக்கிற தொழிலாளர்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மே தினம் என்பது ஒரு தொழிலாளி காலையிலே வேலைக்கு சென்றால் இரவு வேலை முடிகிற வரை பணியாற்றி கொண்டிருந்தான். அதை 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று பிரித்து மே தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மேதினி போற்றும் மே தின விழாவை நம்முடைய அரசு விடுமுறை நாளாக அறிவித்து இன்றைக்கு தொழிலாளர்கள் அனைவரும் இன்றைக்கு மே தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தொழிலாளர்களும் தொழிற்சாலைகளிலும் அரசு மற்ற இதர துறைகளிலும் இருக்கிற அத்துணை பேரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மே தின விழாவோடு உழைக்கும் தொழிலாளர்களின் இந்த நன்னாளை தொடர்ந்து இந்த மே தினத்தை கட்டி காப்போம். நமக்கென்று இருக்கிற சட்டங்களை நாம் கட்டி காக்க வேண்டும். அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம். அந்த பேரியக்கத்தின் தலைமையிலே 44 சட்டங்கள் கொண்டு வந்ததை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு 4 சட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட், ஓய்வுகால நிதி, இவை அனைத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம்தான். இன்றைக்கு மீண்டும் காங்கிரஸ் தலையெடுத்தால்தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். அதற்கு ராகுல் காந்தி தலைமையிலே காங்கிரஸ் பேரியக்கம் வலுப்பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்று இந்த மே தின விழாவிலே சூளுரைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.